அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்பாக முதல் வானத்திற்கு, அதாவது அடிவானத்திற்கு அந்த அளவிற்கு உயரம் சென்று அங்கே வானவர்கள் மலக்குமார்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சை மறைமுகமாக நின்று அந்த பேச்சை கேட்டுவிட்டு ஜின்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜோசியக்காரர்களிடம் வந்து அங்கே நடந்த உரையாடலோடு சில பொய்களையும் சேர்த்து சொல்லும். அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு மலக்குமார்கள் மூலமாக வான் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஜின்கள் அதை தாண்டி செல்ல முடியாத அளவிற்கு தடுக்கப்பட்ட ஒரு சூழலிலே ஜின்கள் எல்லாம் குழப்பமடைந்து எதற்காக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அறிவதற்காக ஜின்கள் அனைத்தும் ஒன்று கூடி நாலா திசையிலும் தாம் சென்று அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்வோம் என்று குழுக்கள் குழுக்களாக செல்லுகின்றது. அதிலே நசீபை அல்லது நைல் நதி என அழைக்கப்படக்கூடிய ஈராக் பிரதேச ஜின்களில் ஒரு குழு திகாமா என்று அழைக்கப்படும் மக்கா மாகாணத்தை வந்து அடைகின்றது. என்ன ஒரு ஆச்சரியம்! ஜின்களை குரானுடைய வசனங்கள் மடக்கின. இந்த ஜின்களை நைல் நதி, நசீபை என்று அழைக்கப்படக்கூடிய ஈராக் தேசத்தில் இருந்து வந்த அந்த ஜின்கள் எங்கோ குரானுடைய வசனங்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் நாம் கேட்காத ஒன்று ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஒரு அழகிய குரலிலே ஒலித்து கொண்டிருக்கின்றது. என்ன சப்தம் என்று அங்கே வருகின்றது. மக்காவிற்கும் தாயிஃபுக்கும் இடையில் உள்ள நஹ்லா என்ற பள்ளத்தாக்கிலே இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையில் புனித குரானுடைய சப்தமாக ஓதும் ஒலியை திடீரென செவிமடுத்த அந்த ஜின்கள் குழு உடனே பிற நண்பர்களை நோக்கி மௌனமாக இருங்கள் என்று கூறி அந்த அழகிய ஓசையை செவிமடுத்ததும் புனித குரானை நம்பி இஸ்லாத்தில் இணைந்து மோமின்களாக மாறியது. அது மட்டுமல்ல, தன்னுடைய சமூகத்தாருக்கு அது அழைப்பு கொடுக்கின்றது. எண்ணற்ற ஜின்கள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தது. திரு குரானிலே அல் ஜின் என்று சொல்லக்கூடிய 72வது அத்தியாயத்தை நபியே நீ கூறுவீராக என்று தொடங்கு நிகழ்வை முழுமையாக விவரிக்கின்றான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இந்த செய்தி முஸ்லிமிலும் புகாரியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் 46வது அத்தியாயமான அந்த அத்தியாயத்திலும் 29 முதல் 32 வசனம் வரைக்கும் இது குறித்து அல்லாஹ் பேசுகின்றான்.